ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சர்ச்சையாக பேசுவதற்கு பெயர் போனவர் அமைச்சர் பொன்முடி. இந்த முறை மட்டுமல்ல, பல முறை அவர் மக்கள் மத்தியிலும் மேடையிலும் பேசிய பேச்சுகள் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகின. மூத்த அமைச்சர்களின் பேச்சுகள் என்னை தூங்க விடாமல் செய்கின்றன என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருத்தத்துடன் இந்த சர்ச்சை ஓய்வதற்குள் இன்னொரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பொன்முடி, பெண்களுக்காக அரசு செய்துள்ள நலத்திட்டங்களை குறிப்பிட்டு பேசுகையில் 4000 ரூபாய் குடும்ப அட்டைக்கு வாங்கினீங்களா என்று பேசி கண்டனங்களுக்கு ஆளானார். விழுப்புரம் அருங்குறுக்கையில் மக்கள் மத்தியில் பேசிய போது குடிநீர் பிரச்சினை குறித்து ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பொன்முடி கூறிய பதில் சர்ச்சைக்கு வித்திட்டது. எனக்கு அப்படியே ஓட்டு போட்டு கிளின்னு கிழிச்சிட்டீங்க, நீங்க வந்து கேக்குறீங்களா என்றார். சும்மா இருக்கணும், கேக்குறோம்ல வந்து இந்த அறிகுறியில எனக்கு அப்படியே ஓட்டு கிழின்னு கிழிச்சிட்டீங்க, நீங்க வந்து கேட்கறீங்க. 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அடுத்துள்ள மணம்பூண்டியில் நியாய விலை கடையின் கட்டட திறப்பு விழாவின் போது அங்கிருந்த முகையூர் ஒன்றிய குழு தலைவரான பட்டியலின பெண்ணை காட்டி சாதியை குறிப்பிட்டு பேசி சர்ச்சையை உருவாக்கியிருந்தார். 2023 மார்ச் மாதத்தில் திருக்கோவிலூரில் நடைபெற்ற அரசு விழாவில் அமைச்சர் பொன்முடி பேசிக் கொண்டிருந்த போது ஒரு பெண் எல்லாம் குறையாகத்தான் இருக்கு என கூறினார். அதற்கு அமைச்சர், நீ கொஞ்சம் வாய மூடு என கூறினார். தொடர்ந்து அப்பெண்ணோடு அவர் பேசியதும் சர்ச்சைக்குள்ளானது. அத்துடன் உங்க வீட்டுக்காரர் இருக்காரா என அமைச்சர் கேட்க அந்த பெண் அவர் எப்போயோ போயிட்டார் என்று பதிலளிக்க, பரவாயில்ல, நல்ல வேலை அவர் போய் சேர்ந்துட்டார் என கிண்டலாக தெரிவித்தார். நல்ல விளையாதான் நீ இப்படி அடிச்சுட்டு திருக்கோவிலூரில் அரசு பேருந்து நிலையத்துக்கான இடம் தேர்வு செய்ய சென்றபோது வேறு இடம் பார்க்க கோரிய இளைஞருடன் வாக்குவாதம் செய்த சம்பவம் கடந்த மார்ச் மாத இறுதியில் நடந்தது. எனக்கும் தெரியும், நானும் திருக்கோயிலூர்காரன் தான். இறுதியில் அந்த இளைஞர் கூறியது சரியானதாக இருந்ததால் வேறு இடம் பார்க்குமாறு கூறியிருந்தார் பொன்முடி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.